கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த வசனத்தில் நாம் யோசேப்பை கனி தரும் செடின்னு பார்க்குறோம். இதே இடத்தில் நம்மை வைத்து பார்க்கும்போது நாம் கனி கொடுக்கிற அனுபவத்தில் இருக்க வேண்டும். எந்த ஒரு செடியானாலும் கனி கொடுத்தால்தான் அது பிரயோஜனம் உள்ளது. அந்த செடியை தான் எல்லாரும் விரும்புவாங்க. முதல்ல ஒரு செடியானது நல்ல இடத்தில் நடப்பட வேண்டும். ரெண்டாவது, அதற்கு தேவையான நல்ல தண்ணீர், பாதுகாப்பு வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் அந்த செடி சரியான வளர்ச்சியை பெற முடியாது. இந்த வசனத்தில் எப்படி யோசேப்பை கனி தரும் செடியோடு ஒப்பிடுறாங்க? அவரிடத்தில் எப்படி கனி கொடுக்கிற அனுபவம் இருந்தது? கனி கொடுத்தல் என்பது உலக பாவங்களை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து வாழும் வாழ்க்கை. இந்த அனுபவம் யோசேப்புக்கு காணப்பட்டது. அடுத்ததாக பார்க்கும்போது, ஒரு செடியை நாம் நடும்போது அந்த செடிக்கு ரொம்ப தேவையான ஒன்று, அதாவது தண்ணீர்னு சொல்லும்போது அதுதான் அந்த செடிக்கு ரொம்ப தேவையானது. தண்ணீர்னா என்ன? அது நம்ம வாழ்க்கையோட எப்படி ஒன்றிணைக்கப்படுது? ஏசப்பாவை ஜீவ தண்ணீர் ஊற்றா நம்ம சொல்கிறோம் வேதாகமத்தில். அப்படி வைக்கும்போது அபிஷேகத்தில் நிறைந்து தேவ பிரசன்னத்தில் வாழும் வாழ்க்கை நமக்கு வேணும். இதை முழுசாக தருபவர் நமது ஆண்டவர் மட்டுமே. அவர்தான் ஜீவ நீரூற்று. ஆண்டவரால் தண்ணீர் பாய்ச்சப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் தேவை. ஏசாயா 27:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல ஏசப்பா காப்பாற்றுகிறார், அடிக்கடி நீர் பாய்ச்சுகிறார், யாரும் அதை சேதப்படுத்தாதபடி சும்மா இல்லைங்க, இரவும் பகலும் காத்து கொள்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளோ நாட்கள் ஆண்டோர் பேசிய வசனங்களை விட இது என்ன ரொம்ப தொட்டுது. நீங்கள் எப்போ கனி கொடுக்குற அனுபவத்துக்கு உங்களை விட்டு கொடுக்க போகிறீங்க? அதாவது எப்போதும் தேவ பிரசன்னத்தில் வாழும் புதிய வாழ்க்கை. எப்போதும் ஆண்டவர் கூட, ஏசப்பா இரவும் பகலும் கூட இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கோம்? ஒரு செகண்ட் ஏசப்பா நம்மை விட்டு விலகுனா இந்த பாவ உலகத்தில் நம்மால் நிலை நிற்க முடியுமா? ஏசப்பா எப்போவும் என்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிற நாம் ஏன் ஏசப்பா விட்டு அடிக்கடி விலகி போகிறோம்? யோசிங்க. ஆனால் ஏசப்பா மட்டும் எப்போவும் நம்மளை பாதுகாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். டைம் கிடைக்கும்போது ப்ரேயர் பண்ணுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் மனசில் ஒரு செகண்ட் டைம் கிடைக்கிறது போல் ப்ரேயர் பண்ணுங்கள். அது போதும். அதாவது ஒரு 3 வேளை ப்ரேயர் பண்ணக்கூடிய அனுபவம் உங்களுக்கு வேணும். வேத வசனங்களை வாசிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கள், அதில் தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கும் அவருக்குமான ஒரு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். ஆண்டோடைய பிரசன்னம் உங்கள் கூடவே இருக்கும். அதாவது இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22வது வசனத்தில் அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்னு பார்க்குறோம். கனி கொடுக்குற அனுபவத்தில் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வழியாக அவங்க கூட இருக்கிறவங்க ஆண்டோடைய பிரசன்ஸ் மூலம் அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நபராக அவங்க இருக்க முடியும். உங்களுக்கே தெரியும், யோசேப்பால் போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. முதல்ல திருப்பியும் வசனத்துக்கு வருவோம். யோசேப்பு கனி தரும் செடி. முதல்ல நாம் கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் காணப்படணும். அவன் ஊற்றண்டையில் கனி தரும் செடி. ஊற்றுன்னு சொல்லும்போது வற்றாத ஜீவ நீரூற்று நம்ம ஏசப்பா. அவங்க ப்ரெசன்ஸில் அபிஷேகத்தில் நிறையக்கூடிய தன்மை நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். நாம் இப்படி இருக்கும்போது நம்ம மூலம் நம்ம கூட இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நாமளும் ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.